1 இல்ல, 2 இல்ல 4 வருஷங்களுக்கு அப்புறம் பிடிஎஸ் மறுபடியும் மேடைக்கு வந்திருக்கிறாங்க. வந்தது மட்டும் இல்லாம ஒரு பெரிய கான்சர்ட்டையும் நடத்தி காமிச்சிருக்கிறாங்க. இந்த கான்சர்ட் ஏன் உலகம் முழுக்க வைரல் ஆச்சுன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். நான் உங்க ராஜா. வெல்கம் டு ஹிஸ்டரி மிஸ்ட்ரி. சவுத் கொரியாவோட கேபிட்டல் சியோல் சிட்டில தான் இந்த பிடிஎஸ் குரூப் அவங்களோட பெரிய கான்சர்ட்டை நடத்தி காமிச்சிருக்கிறாங்க. அது பெரிய கான்சர்ட்னு சொல்றத விட மெகா கான்சர்ட் தான் சொல்லி ஆகணும். அதுதான் இதுக்கு கரெக்டான பொருத்தமா இருக்கும். பிடிஎஸோட ஃபுல் குரூப்போட கம்பேக்னே இதை சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, எல்லா கண்ட்ரீஸ்லயுமே மேண்டேட்டரியா சில ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி சவுத் கொரியாவோட மேண்டேட்டரி ரூல் என்னன்னா, எல்லா ஏபிள்டு மென், அதாவது 18 வயதிலிருந்து 28 வயது தக்க உள்ள ஆண்கள் எல்லாருமே வந்து மிலிட்ரியில கண்டிப்பா சர்வ் பண்ணி ஆகணும். அட்லீஸ்ட் 18 to 21 மந்த்ஸாவது அவங்க சர்வ் பண்ணி ஆகணும். இந்த குரூப்ல மொத்தம் 7 பேர் இருக்கிறாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த 7 பேருமே அவங்க சவுத் கொரியா மிலிட்ரி சர்வீஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறாங்க. 2022ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. சொல்லப்போனால் பிடிஎஸ் குரூப்ல ஜின் அப்படின்றவர் ஜூன் 2024 ரிலீவ் ஆயிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடியே ஜே ஹோப் ரிலீவ் ஆயிருக்காரு. மீதி மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்களோட மிலிட்ரி சர்வீஸை ஜூன் 2025 கிட்ட வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. என்டையராக சொல்லணும்னா அவங்களோட குரூப் ரீயூனியன் அதாவது 2026ல நடந்திருக்கு. அதுதான் இந்த ஒரு பெரிய கான்சர்ட் நடத்துறதுக்கு வந்து ஒரு பெரிய காரணமாக அமைஞ்சிருக்குது. ஏன் இந்த கான்செர்ட்டை ஒரு மெகா கான்சர்ட்னு சொல்கிறோன்னா, சாதாரண விஷயம் இல்லைங்க. 1,04,000 டிக்கெட் விற்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அட்லீஸ்ட் 1 லேக் ரசிகர்களாவது நேரில் வந்து இந்த கான்செர்ட் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய கான்செர்ட், ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் கான்செர்ட் கொரியாவில் நடந்ததுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கான்செர்ட் 190 நாட்டில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணப்பட்டிருக்குது. ஈவன் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் கூட பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸ்லேயே அதோட ஸ்ட்ரீமிங் நடந்திருக்குது. வேர்ல்டு ஃபுல்லாக உள்ள பிடிஎஸ் ஆர்மிஸ் இதை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாலையும் பயங்கர ட்ரெண்டிங் அண்ட் வைரலாக இதை பேசப்பட்டுட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா 4 வருஷங்களுக்கு அப்புறம் இந்த குரூப் ஒரு பெரிய கம்பேக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு புது ஆல்பம் சாங் அரிராங் அப்படின்ற ஒரு புது ஆல்பம் சாங்கையுமே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது பயங்கர வரவேற்பை கொடுத்துருக்கு மக்கள் மத்தியில். அது மட்டும் இல்லாமல் அந்த கான்சர்ட்டில் ஒரு பெரிய ட்ரோன் ஷோவும் நடத்தி காமிச்சிருக்கிறாங்க. அண்ட் பெரிய ஸ்டேஜ், எங்கே பார்த்தாலும் லைட்ஸ் அண்ட் பீப்புள் ஃபேன்ஸ் அவங்களோட எமோஷ்னல் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா பிடிஎஸ் ஆர்மி ஃபேன்ஸோட மைண்டில் இருக்கிறதும் இந்த குரூப்போட ரீயூனியனை நம்ம ஒரே ஸ்டேஜில் எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்றது தான். அந்த ஒரு ஏக்கத்தை வந்து இவங்க தணிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெரிய இம்பேக்டாக அமைஞ்சிருக்குது. ஏன் இது ஒரு பிக் இம்பேக்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன்னா, இந்த கான்செப்ட் தான் பிடிஎஸோட நெக்ஸ்ட் வேர்ல்டு டூருக்கு ஒரு அடிக்கல்லை எடுத்து வச்சிருக்குது. பிடிஎஸ் குரூப் ஒரு பெரிய வேர்ல்டு கான்சர்ட் நடத்தணும்னு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பல நாடுகளில் போய் டைரெக்டாக அவங்க ஃபேன்ஸ் மத்தியில் கான்சர்ட் நடத்தி காமிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கிறாங்க. இதனால மில்லியன் ரசிகர்கள் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக காத்துட்ருக்கிறாங்க எப்போ நம்ம நாட்டுக்கு வருவாங்க அப்படின்ட்டு. அண்டு சொல்லப்போனால் இந்தியாவில் கூட அவங்க பிளான் பண்ணலாம். இந்தியாவில் கூட அவங்க கான்சர்ட் நடத்தலாம். ஸோ இந்தியா ஃபேன்ஸ், அதாவது எஸ்பெஷலி தமிழ்நாட்டிலையும் இருக்கிறாங்க, நம்ம இந்தியா ஃபுல்லாகவே இருக்கிறாங்க பிடிஎஸோட ஆர்மி. ஸோ அவங்களோட தாகத்தை தணிக்கிறதுக்கும் அவங்க வந்து பிளான் பண்ணி இந்தியாவில் கூட கான்சர்ட் நடத்தலாம். பிடிஎஸ் ஆர்மி ஃபேன்ஸ், நீங்களும் கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு வைக்கிற கொஸ்டின் என்னன்னா, நீங்கள் பிடிஎஸ் ஃபேனா? இந்த கம்பேக் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னும் ட்ரெண்டிங்கான அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பிடிஎஸ் இஸ் பேக் அண்ட் த வேர்ல்ட் இஸ் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.